بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون. இன்னும் நபியே, ஓர் ஊர்வாசிகளை அவ்வூராரிடம் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்தபோது நடந்ததை உதாரணமாக அவர்களுக்கு கூறுவீராக. ஸோ சூரா யாசீனுடைய 13வது வசனம் இது. இப்போ போன வசனங்கள்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களுக்கு என்னதான் உபதேசம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டு, சத்தியம் யார் அதை பின்பற்றுகிறாரோ, மறைவில் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு மட்டும்தான் உபதேசம் என்பது பயனளிக்கும். அவர் மகபிரத்தையும் அதே மாதிரி நல்ல ஒரு கூலியையும் அவர் பெற்றுக்கொள்வார் அப்படின்ற சுப செய்தியையும் அல்லாஹ் சொல்ல சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னதாக போன வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். சோ அதன் தொடர்ச்சியாக இந்த வசனத்துல ஒரு வரலாற்று செய்தியை அல்லாஹ் கொண்டு வர்றான். அதாவது, நபியே, உங்களது எச்சரிக்கையை மறுக்கக்கூடிய இந்த மக்காவாசிகளுக்கு கடந்த காலத்தில் இதே மாதிரி தூதர்களை எல்லாம் மறுத்து இறுதியில அவங்க அல்லாஹினுடைய தண்டனைக்கு ஆளான ஒரு ஊர்வாசிகளை பத்தி நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான். சோ வரலாற்று மூலமாக தற்காலிக எப்படி சொல்றது, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க உங்களை மறுக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்பது அவங்களுக்கு ஒரு ஆஹ் நினைவூட்டலாக, அவங்க திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். இதை பார்த்து கூட அவங்க ஒரு வேளை திருந்தி கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் வக்ரிப் லஹும், அவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்வீராக. சோ தொரப அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உவமை கூறுதல் அப்படின்ற பொருள்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். லஹும் அப்படின்னா அவர்களுக்குன்னா யாருக்கு? அந்த மக்காவினுடைய நிராகரிப்பாளருக்கு. சோ இன்றைய காலத்துல நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹினுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி அந்த இஸ்லாமியராக இருந்தாலும் முஃமினாக இருந்தாலும் ஈமான் குறைஞ்சு போகிற டைம்ல இந்த செய்தியை நம்ம ஒருத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா, அல்லாஹ்வை பற்றி ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும். அவங்க திருந்தி கொள்றதுக்கான ஒரு வழி கிடைக்கும் என்ற நோக்கத்திலையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சோ இந்த வசனம் லஹும் அப்படின்றது அந்த மக்கா வாசிகளுக்கு, நிராகரிப்பாளருக்கு அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். மசலன், ஒரு பழமொழி அல்லது ஒரு உவமை, ஒரு உதாரணம் அப்படின்ற இதுல நம்ம பார்க்க முடியுது. அஸ்ஹாபுல் கரியா. அஸ்ஹாபுல் கரியா அப்படின்றது சில வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு அந்தாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊராக பதிவு செய்யறாங்க. சோ அஸ்ஹாபுல் கரியா அப்படின்றத அல்லாஹ் சொல்றான் ஒரு ஊர்வாசிகள், ஒரு நகரவாசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். என்றாலும் கூட வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து அப்படின்றது ஒரு மதிப்பிடத்தக்கது அப்படின்றதுனால அந்தாக்கியா அப்படின்ற பெயரும் ஒரு குறிப்பிடத்தக்கதா நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது ஜா அஹல் முர்சலூன், இறை தூதர்கள் அந்த இதுக்கு ஊருக்கு வந்த போது அப்படின்ற செய்தியை தான் அல்லாஹ் சொல்றான். தொடர்ந்து இதுல வரக்கூடிய இதை நம்ம பார்க்கலாம். சோ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் அப்படின்னு சொல்லி மறுத்து அவங்களுடைய செல்வத்தினால் இருந்த கர்வம், அதே மாதிரி அகந்தை, அப்படி தெரிந்துட்டு இருந்த மக்கத்து காபிர்களுக்கு எச்சரிக்கை விடுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ஒரு மதல், இந்த உதாரணத்தை சொல்லி காமிக்கிறான். சோ இந்த ட்ரேடிங் ரீதியாக, வர்த்தக ரீதியாக குறைஷிகள் கடந்து போன அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஊர் தான் அந்தாக்கியா அப்படின்ற ஒரு ஊரு அப்படின்னு சொல்லி பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்கள் அதற்கு அல் கரியா அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ உங்களை மாதிரிதான் ஒரு கர்வத்தோட பெருமையோட திரிந்து கொண்டிருந்த ஒரு பெரும் நாகரிகம் எப்படி ஒண்ணுமே இல்லாம தரைமட்டமாக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் நீங்க பார்த்து பாடம் படிங்க அப்படின்ற செய்திய அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இது ஒரு வியூ. இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் அப்படின்றது ஒரு வரலாறு நூல் மாதிரியோ அல்லது ஒரு புவியியல் வரைபடமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை. சோ அதனாலதான் அல்லாஹ் என்னன்னா ஊருடைய பெயரை குறிப்பிடல, அங்க எந்த தூதர்கள் போனாங்க அப்படின்றதையும் குறிப்பிடல. அல்லாஹ் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு
சில தூதர்கள் போறாங்க அப்படின்ற ஒரு 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 நகரம் அப்படின்னு பொதுப்படையாகத்தான் வந்து அல்லாஹ் சொல்றான். சோ பெயர்கள், இடங்கள் அது எல்லாமே காலப்போக்குல வந்து சேஞ்ச் ஆகிடலாம், இப்படியோ ஒரு வகையில சேஞ்ச் ஆயிரும். ஆனா சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடுவுல நடக்கக்கூடிய தத்துவகரமான போராட்டம், அந்த இறுதி விளைவு என்ன, லாஸ்ட் அதனுடைய எண்டிங் நிலைமை எப்படி ஆச்சு அந்த ஊர்களுக்கெல்லாம் அப்படின்ற செய்தி வந்து என்னைக்குமே மாறாது. அதனாலதான் அல்லாஹ் வந்து அந்த ஊர் பேரெல்லாம் குறிப்பிடல. அது செய்தி என்ன கிடைச்சிச்சு, அந்த தூதர்கள் அந்த ஊருக்கு போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்ற செய்தி எல்லாம் அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ குர்ஆன் அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று புத்தகம் அல்ல, நாம் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக வந்த ஒரு வேதம் அப்படின்றத நம்ம வந்து இதுல இன்னொரு வியூல புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த வசனத்தை வச்சு. சோ இன்னொரு வியூ எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் மக்களுடைய பிடிவாதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மக்கள்கிட்ட சில அறியாமையும் வந்து இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது முர்சலூன் அப்படின்னு சொல்லி சொல்றான். முர்சல் ஒரு தூதர். முர்சலூன் அப்படின்றது நிறைய தூதர்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. சோ அந்த அளவிற்கு அவங்களுடைய நடத்தை எல்லாமே வந்து ரொம்ப வழிகேட்டிலையும் அறியாமையிலையும் அதே மாதிரி செய்த தவறுகள் எல்லாம் ரொம்ப அதிகமாகும். அப்படின்றதுனாலதான் ஆஹ் அல்லாஹ் வந்து தூதர்கள் நிறைய பேரை அனுப்பியிருக்காங்க. சோ நம்ம தாவா செய்யும் பொழுது எதிர்ப்புகள் வந்து கடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கேத்த மாதிரி ஒரு டீம் நம்ம செட்டப் பண்ணி தேவையான எண்ணிக்கையோட அதே மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோட கரெக்டான செய்திகளோட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஸோ சூழலை பொறுத்து தான் நம்ம தாவா செய்யணும். ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஒத்தாளா போறதை விட அங்க அந்த இடத்துல எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேரை வச்சு நம்ம போகும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு தெம்பாக இருக்கும், ஒரு ஒரு பலமாக இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஒரு பயம் அப்படின்றது குறையுன்ற செய்தியும் நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ அல்லாஹ் வந்து அந்த ஊர் மக்களுடைய பிடிவாதம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய தூதர்களை அனுப்பியிருக்கான் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ வரலாற்று ரீதியாக நிறைய சமுதாயங்களை அல்லாஹ் வந்து அழிச்சிருக்காங்க. அவங்களுடைய வரம்பு மீறல் காரணமா அழிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த உதாரணங்கள் எல்லாம், இந்த சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அகந்தை கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. ஒருத்தவங்க நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா அதை அப்படியே காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணி போகணும். எல்லாரும் எல்லாரும் வேணும்ன்றதை நினைச்சு போகணும். நீ எனக்கு எதிர்ப்பு, நான் உனக்கு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில இல்லாம பிறருடைய அந்த விஷயங்களையும் நம்ம கேட்கணும். சோ எத்தனை தூதர்கள் வந்து நேர்வழி காட்டினாலும் கர்வத்தால மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. சோ வரலாற்று ரீதியாக நமக்கு பாடமும் படிப்பினையும் நிறைய இருக்குன்றத அல்லாஹ் வந்து இதுல சொல்லி காமிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ இந்த வசனம் நம்மள்ட்ட என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஒரு சுனாமியாக இருக்கட்டும், ஒரு நிலநடுக்கமாக இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்த கொரோனா போன்ற ஒரு பெரிய பெருந்தொற்றுகளாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து இதுல அழிக்கப்படுறதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் ஒவ்வொருவரும் இதை பத்தி யோசிக்கணும். இப்படி வந்து அல்லாஹ் ஒரு நல்லபடியா போயிட்டு இருக்கு, திடீர்னு நிலநடுக்கத்தால ஒரு ஊரை அழிச்சிடுறான் அப்படின்னு சொன்னா அது வந்து புவியியல் ரீதியா ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனிதன் கடந்து போயிடுறான். ஆனா ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஊர்ல ஒரு அழிவு வருது, ஒரு இடத்துல பல பேர் அழிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சவனும் சரி, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து அப்படி அழிக்கப்படுறாங்க. சோ இந்த இடத்துல இன்னொரு ரீதியா சோதனை அப்படின்ற கான்செப்ட பார்த்தா இப்ப பலஸ்தீன் போன்ற நாடுகள்ல அல்லாஹு ஆலம் அது எதுக்காண்டி நடக்குதுன்றத நம்ம தெரியாது. இருந்தாலும் கூட சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும், நிலநடுக்கம் காரணமாக இந்த பெருந்தொற்று காரணமாக ஒரு குடும்பமாக ஒரு ஊரே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம்ல. அதை பார்த்து என்ன தெரியணும் அப்படின்னா, பாவங்கள் எந்த நிலையிலையுமே நமக்கு அதிகமாயிடக்கூடாது. நாளைக்கு நம்மளும் இதே மாதிரி அழிக்கப்பட்டோம்னு சொன்னா நம்ம ஹயத்தோடயே கடைசி வரைக்கும் இருப்போம் நம்மளால சொல்ல முடியாது. சோ இருக்கின்ற வரைக்கும் எந்த அளவிற்கு நம்ம நன்மைகள் செய்ய முடியுமோ அதுல வந்து கவனம் இருக்கணும். சோ ஒன்னை பார்த்து நம்ம திருந்திக் கொள்ளணுன்றதுக்காக வேண்டி சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சமுதாயத்துல தீங்கு ரொம்ப அதிகமா நடக்குது, பாவங்கள் அதிகமா நடக்கிறது, கேட்கறதுக்கு ஆளே இல்லாம ஏராளமான அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடக்கும் பொழுது அங்குள்ள நல்லவர்கள் சில பேர் இருப்பாங்க, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா அதை தடுக்கணும். அந்த தப்பை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்தணும். சோ அல்லாஹ்வினுடைய தண்டனை வந்துச்சுன்னு சொன்னா
அந்த தீய வேலை செய்யறாங்கல்ல அவங்கள மட்டும் இல்ல, எல்லாரையும் சேர்த்துதான் அதை அழிக்கும். இப்ப மௌனமா இருந்தாங்கல்ல சில நல்லவர்கள், அவர்களையும் சேர்த்துதான் அழிக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ அந்தாக்கியா அப்படின்ற ஊரு, அது நமக்கு அந்த வரலாறு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சமூக சீர்கேடுகள் அதிகமா இருக்கும் பொழுது அதை கண்டு நம்ம எப்பயுமே வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடாது. நன்மைகளை ஏவிக்கொண்டே இருக்கணும், தீமைகளை தொடர்ந்து தடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற செய்தியை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி தீமைகளை சுட்டிக்காட்டி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் தீமைகள், இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடலுக்கும் கேடு, அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற, உங்களை சார்ந்து இருக்கிற சமூகத்திற்கும் இது கேடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறத பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சரியான பிற்போக்குவாதிகளா இருப்பாங்க போல, இவங்களுக்கு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் என்னன்றது தெரியல, அந்த காலத்துல இருக்க மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி ஏளனம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அன்று அந்த தூதர்களை அந்த மக்கள் எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய செய்தி எல்லாமே அந்த தூதர்களை அவங்க வந்து ஏளனம் படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க போன்ற காட்சிகள் எல்லாம் எல்லாம் வந்து சொல்லுவான். சோ நல்ல விஷயம் ஒண்ணு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை எந்த அளவிற்கு நம்மளால காது கொடுத்து செவிதாழ்த்தி அதுல இருந்து நம்ம படிப்பினை பெற முடியுமோ அந்த அளவிற்கு நம்ம படிப்பினை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது. அதுதான் உண்மையிலேயே நான் வந்து அல்லாஹ்வுக்கு அடியானாக இருக்கிறேன், அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு நல்லதை யார் மூலியமா கத்துக் கொடுக்குறான், அதை நான் வந்து எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு இருக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த பண்பாக இருக்கும். ஏன்னா ஒரு அறிவுரையாளர் நமக்கு வந்து ஒருத்தவர் ஒன்று சொல்றாருன்னா அதெல்லாம் நான் கேட்காம இவர் எதுக்கு எனக்கு சொல்லணும், இல்ல இவர் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்ற தன்மை என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த வசனத்துல நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். بالله من الشيطان الرجيم. واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءهم المرسلون. தரப மசல் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? தரப மசல் அப்படின்னா அடிக்கிறது. அடிக்கிறதுன்னா தரப அப்படிங்கிற வார்த்தை அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தரப மசல் உதாரணத்தை அடி அப்படிங்கிறான்ல. ஏன் நமக்கு என்ன இதுல படிப்பேன் அப்படின்னா, ஒரு உதாரணம் நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும் போது, ஒரு நல்ல விஷயங்கள் உதாரணம் சொல்லும் போது மனசை அவங்க மனசை மாத்துற மாதிரி இருக்கணும். சில பயான்கள்லாம் கேட்கும் போது நம்ம மனசே மாறும். என்ன ஸோ அல்லாஹ் சொல்ற இந்த உதாரணங்களை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அது மனசை வந்து டீப்பா கேட்டா மனசை மாத்தும். என்ன இந்த மாதிரிலாம் செஞ்சதுனால அவங்க கதை என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். சும்மா விளையாட்டுக்காக நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம சொல்லும் போதும் மற்றவங்களுக்கு ஒரு கதையை சொல்லும் போதோ ஒரு உதாரணத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பேச்சுல வந்து நம்ம ஒரு உதாரணங்கள் எடுத்து கொடுக்கும்போது அது போர் அடிக்கக்கூடாது. என்ன சொல்லும் போது அவங்களோட உண்மையிலேயே ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களை மாற்றக்கூடிய அளவில் அந்த ஸ்பீச் இருக்கணும், உதாரணங்கள் இருக்கணும். உலகத்தில் நடந்த விஷயங்களை கூட சொல்லலாம். இப்படி இப்படி பண்ணதுனால என்னென்ன ஆச்சு பாருங்க அப்படின்னு. ஏற்கனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், சொல்றது உங்க கடமை. பட் சொல்லக்கூடிய விஷயங்களும் அல்லாஹ் எஹ்சான் எதிர்பார்க்கிறான். கடமைக்கு சொல்லிட்டு போல அப்படி சொல்லலாம். என்ன சொன்னா கேட்டா கேட்டுக்க, கேட்க அடிப்போம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடாது. என்ன நமக்கு வந்து ஒரு உண்மையான நியத்தோட எல்லாம் ஒரு கவலையோட, கவலைன்னு சொல்லக்கூடாது, ஒரு அக்கறையோட. என்ன சில வந்து கவலைன்னு யூஸ் பண்ணுவாங்க. என்ன கவலைப்பட்டா என்ன ஆகும்? கவலைப்பட்டா நமக்கு தான் வந்து அது வியாதை கொண்டு வரும். அக்கறையோடன்னு கூட வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய கதைகளா இருக்கட்டும், நம்ம சொல்லக்கூடிய உதாரணங்களா இருக்கட்டும், எடுத்து மேற்கோளா இருக்கட்டும், என்ன மனசு மாத்துறதா இருக்கணும். 2வது குர்ஆன்ல இந்த மாதிரி சொல்ற உதாரணங்களை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அஸ்ஹாபுல் கரியா அப்படிங்கிறோம், இந்த கிராமவாசிகள் அப்படிங்கிறோம். ஏன் இந்த ஊர்ல கிராமவாசிகள் சொல்றான் அதை நம்ம யோசிக்கணும். ஏன் நகரவாசிகள் சொல்ல அடுத்த ஆயத்துல மதீனான்னு சொல்றோம். என்ன ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு சின்ன குறுகிய மனப்பான்மை படைத்த ஒரு சில மனிதர்களை குறிப்பிடும் போது, சின்ன ஏரியாவை ஒரு சின்ன ஒரு குறுகிய குறுகிய இடத்தை சொல்லும் போது கரியா, என்ன கரியாக குறுகிய அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன குறுகிய என்ன தமிழ்ல வருது. மதீனால இருந்து வந்தாருன்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த ஆயத்துல ஒரு இன்னொரு மனிதர் வந்தாருமா. மதீனாங்கிறது வந்து பெரிய ஊர், பெரிய இடம்.
அங்க வந்து ஒரு டிசிப்ளினா சிவிலைசேஷன் ஒரு கட்டமைப்புகள்லாம் உள்ள ஒரு ஊரு, பலதரப்பட்ட மக்கள் கலந்து இருக்கிற ஒரு ஊரு. என்ன அதான் நம்ம ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரி சீர்கல்வி கற்க சீன தேசம் தெண்டாய் கத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. என்ன சில பேர் நம்ம கணத்து தாவலையா உட்காந்துருக்க கூடாது. சில சில பேர் இப்போ நான் என்னையே உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஊர்லயே கிராமத்திலே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே எனக்கு வந்து ஒரு அல்லாவுடைய நாட்டம். அல்லாவுடைய நாட்டத்தோட நம்ம ஒரு நகரத்துக்கு போனோம். சென்னைக்கு போனோம். சென்னையில போய் படிச்சோம். அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, கிராமத்திலே உட்காந்துக்கிட்டு, வீட்லயே சொகுசா உட்காந்துக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, என்ன ஒரு எக்ஸ்போஷரே இல்லாம இருக்கிறாங்க. ஸோ, கரியாலேருந்து அவங்க மதீனா போணும். அ மதீனா போனா அவங்களுக்கு வந்து அ கல்வி கற்க மதீனா போறது இன்னும் சிறப்பு. நம்ம மஸ்ஜித் நபவி சொல்றேன். என்ன அது நீங்க இந்த சின்ன வயசுல நீங்க போயிரலாம். நாங்க போ முடியாது இப்போ. என்ன அங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டாங்க. ஒரு அந்த மாரி நம்ம இதுல நமக்கு என்ன படிப்பினைன்னா, ஒரு ஆ நகரத்த நோக்கி, ஒரு டிசிப்ளினான இடத்த நோக்கி நம்ம அறிவ கத்துக்கொள்ள, செல்வத்த சேர்க்க போறது ஒரு சிறப்பு. என்ன அதனால வந்து கிராமத்தையும் உற்றுன்னு சொல்லல. கிராமத்துல விவசாயங்கள் இருக்குது, போது அதையும் போய் கத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து கிராமங்கள் இல்லன்னா நகரங்கள் இல்ல. இல்லைங்களா? அந்த கிராமத்துல உள்ளவங்க ஆ அல்லாஹ் சொல்ற ஒரு உதாரணம் கரியா அப்படிங்கிறதுக்கு தப்சீரும் சொல்றாங்க. முஃபஸிரின்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குரூப்பா அவங்க வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிக்கிட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிற இருக்கிற ஒரு ஊரை குறிக்கிறான் அல்லாஹ். என்ன ஒரு பெரிய நகரமா இருந்தா பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அங்க வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முர்சலூன் இது ஜாஹும் முர்சலூன். அதான் பல பல நபிமார்கள் அமைச்சிருக்கிறான் அந்த ஊருக்கு. ஆ ரசூல்மார்கள் வேற, நபிமார்கள் வேற அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? ரசூல்மார்கள் வந்து ரிசாலத் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் ரசூல்மார்கள் இல்லைங்களா? நபிமார்களுக்கு வந்து ரிசாலத் கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இல்ல முன்னாடி உள்ள ரசூல்மார்களுடைய ரிசாலத்தை எடுத்து கூற வந்தாலும் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள்ங்கிறாங்க. ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லைங்கிறாங்க இல்லைங்களா? இல்ல. அல்லாஹ் ஆ அல்லாஹ் வந்து இங்க ரசூல் அப்படிங்கிறான். ரசூல்னா இப்போ ஒவ்வொரு ரசூலுக்கும் வந்து அது ஒரே நேரத்துல ரசூல் அவன வேணா 3, 4 பேர் ஒரே இடத்துல நேரத்துல வந்தா சொல்லுவான். அடுத்தடுத்த ஆயத்துல. ஆமா. சில ஊர மாத்துறதுக்கு அந்த காலத்துல இது எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள அனுப்பிச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு. ஒரு 3 பேர் வந்தும் அதுவும் கேட்கல. அடுத்து சொல்லுவான் அந்த ஊர எப்படி அழிச்சான் அப்படிங்கிறது. நமக்கு வந்து நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வேதம் குடுத்திருக்காங்க. குர்ஆன் வந்திருக்கு. அவங்களோட சுன்னா இருக்குது. அதெல்லாம் நம்ம கேட்கலன்னா, நமக்கு நம்மளுடைய நிலைமையும் இதே நிலைமை தான் ஆகுங்கிறத அல்லாஹ் எச்சரிக்கிறான் அதுல. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எது வந்து நம்ம ஹலால்ன்னு சொன்னானோ, ஹலாலாக்க ஹலாலா செய்யணும். ஹராம் வந்து நம்ம தடுத்துக்கணும். ஒரு ரசூலுல்லாஹி சுன்னத்த நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது இந்த ஆயத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஸோ நம்ம இது ஒரு உதாரணங்கள் மூலமா நம்ம அதாவது பட்டு திருந்துறதுன்னு ஒண்ணு, உதாரணம் மூலமா திருந்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன ஒருத்தன் இந்த இதெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சு அவன் வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கான் அப்படின்னா, அதுல ஒரு நமக்கு வந்து ஒரு க்ளூ இருக்கும். என்ன அதெல்லாம் செஞ்சா மேல போலாம் அப்படின்னு. ஒருத்தன் தோல்வி அடைஞ்சு நஷ்டத்துல இருப்பான். அதுலயும் நமக்கு ஒரு உதாரணம் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்ம மேல போணும். ஆ அதான் அறிவாளித்தனம். முட்டாள்தனம் நம்மளே பட்டு கத்துக்குவோம். அ அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடாது. ஒரு உதாரணங்கள் மூலமா நம்ம வாழ்க்கைய ரொம்ப வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணை போட்டுறணும் இன்ஷா அல்லாஹ். அ ஸோ ரசூல்மார்கள் சொன்ன சத்தியங்கள நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதான் நபிமார்கள், குர்ஆனு, ஹதீஸ் எல்லாம் அலட்சியப்படுத்தாம, நம்ம ரிசாலத்துகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா, இந்த கிராமத்துக்கு நடந்த கதி நமக்கு நடக்காது அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் எனக்கு புரிகிற அந்த பாடங்கள். புரியுதா? அது ஃபஹீம். ஃபஹீம். நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ற? பையனும் பக்கத்துல இருக்கான். சண்டே தானே இன்னைக்கு. நான் பையனும் பக்கத்துல தான் இருக்கான். அவன்ட்ட கேட்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு. ஞாயித்துக்கிழமை தானே இன்னைக்கு வீட்ல உட்கார்ந்துருக்காங்க. கேளுங்க, ஆ? கேளுங்க. சரி. புரியுதுன்னு கேளுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்ட இதுல? சொல்லு. இந்த ஆயத்துல. அல்லாஹ் சொல்ற குர்ஆனு, ஹதீஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு நம்ம அதன்படி நடக்கணும். ஏன்னா அந்த நல்ல கதை வருது. நல்ல கதை கதை சொல்ல பிடிக்கும்ல உனக்கு? இதுல ஒரு கதைய சொல்றான். நான் ஒரு கிராமவாசிகளை பத்தி ஒரு வில்லேஜ்ல என்ன நடந்துச்சு, நடக்க போகுது அப்படிங்கிற அடுத்தடுத்த சென்டென்ஸ் சொல்ல போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேளு. ஓகே. ரைட்.
நீங்க அடுத்து போங்க. ஓகே. إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون. நாம் அவர்களிடம் இரு தூதர்களை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே மூன்றாவது தூதரை கொண்டு அவ்விருவரையும் நாம் வலுப்படுத்தினோம். ஆகவே இவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர்களாவோம் என்று கூறினார்கள். சோ 14வது வசனம் இது. போன வசனத்துல அல்லாஹ் வந்து அந்த ஊர்வாசிகளை ஒரு எக்ஸாம்பிளா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதர்கள் வந்த போதுன்னு சொல்லி பொதுப்படையா சொல்லி காமிச்சான். ஸோ இந்த 14வது வசனத்துல அதனுடைய ஸ்டோரி, அந்த டீட்டெயில் முழுக்க வந்து அல்லாஹ் இதுல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஊருக்கு எத்தனை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், அதே மாதிரி மக்கள் அந்த தூதர்களை வந்து எப்படி எதிர்கொண்டாங்க, அல்லாஹ் அந்த தூதர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணான், எப்படி உதவி செஞ்சான் போன்ற அடுத்தடுத்த செய்திகளை வந்து அல்லாஹ் அப்படியே தொடர்ச்சியா நமக்கு வந்து சொல்லிக்காரு. ஸோ இதுல பாக்குறோம், இது அர்சல்னா இலைஹி முஸ்னைனி, நாம் அனுப்பிய போது. அர்சல்னா அப்படின்றது ரசூலாக அனுப்பிய போது. அதே மாதிரி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்றான். அது அவனுடைய மகத்துவத்தை சார்ந்தது. இலைஹி முஸ்னைனி, 2 பேரை நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப கதபூஹுமா, அந்த 2 பேரையுமே அவங்க பொய்யாக்குனாங்க. அதாவது நபி வந்து ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க, மக்கள்கிட்ட பேச போறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் பொய், நீங்க நபி எல்லாம் கிடையாது, நீங்க ரசூல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க வந்து பொய்ப்படுத்துற காட்சியை தான் இப்ப கதபூஹுமா, எல்லோருமே சேர்ந்து பொய்யாக்கினார்கள் அந்த 2 பேரையும். சோ அடுத்தது அல்லாஹ் சொல்றா ஃபாஸஸ்னா பிசாலிசின், ஆகவே மூன்றாவது ஒருவரை கொண்டு நாம் பலப்படுத்தினோம், கண்ணியப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். சோ தாசீஸ் அப்படின்றது ஃபாஸஸ்னா அப்படின்ற வார்த்தையிலிருந்து வர்றது. அப்படின்னா என்ன, ஒருத்தவங்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கறது, அதே மாதிரி ஒருத்தவருக்கு சப்போர்ட்டிவா இன்னொருத்தவங்களை அனுப்புறதுக்கு பேர் தாசீஸ் அப்படின்னு சொல்றது, பலப்படுத்துதல் அப்படின்ற பொருள். சோ அந்த 3 பேரும் சேர்ந்து ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் அப்படின்ற ஒரு செய்திய சொல்றதாக அல்லாஹ் வந்து பதிவு செய்து காமிக்கிறான். சோ இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சமுதாயம் வழிகேட்டுல இருக்கும்போது தூதர்கள் வருவாங்க அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். வழிகேட்டுல பாவம் செஞ்சு கொண்டு அறியாமையில எல்லா தப்பையும் வந்து முன்னோர்கள் மேல பழி போட்டுக்கிட்டு தொடர்ந்து தப்புக்கு மேல தவறு செய்து கொண்டே இருக்கும் பொழுது அப்போதான் அல்லாஹ் வந்து அந்த சமுதாயத்துக்கு தூதர்களை அனுப்புவான். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 தூதர்கள் வராங்க, அதாவது 2 ரசூல்மார்களை அல்லாஹ் வந்து அனுப்பி வைக்கிறான். அந்த ஊருக்கு ஏகத்துவத்தை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்களை, அந்த தூதரை வந்து பொய்யாக்கி அவங்கள வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே கேட்காம அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்றதை காதுல வாங்காம அந்த துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, சத்தியத்திற்கான ஒரு பணி இது. ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய தௌஹீத், அல்லாஹ்வை பற்றிய அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி வந்து முடங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அல்லாஹ் வந்து அவனுடைய பேராற்றலால் இன்னொரு தூதரை அனுப்பி அந்த இருவருக்கும் சப்போர்ட்டிவாக, அந்த இருவரையும் பலப்படுத்தும் முகமாக அல்லாஹ் வந்து 3வதாக ஒரு நபரை வந்து அனுப்பி வைக்கிறதா வந்து அல்லாஹ் குறிப்பிடுறான். சோ இதுல வந்து வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க 3 பேர் யாரு அப்படின்றத சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு ஒரு தகவலுக்காக எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க சைமன், இன்னொருத்தவங்க ஜான், அப்புறம் இன்னொருத்தவங்க பால் அப்படின்றவங்க 3 பேர் வருது. சோ ஆனா இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்களா அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாலா பால் பால், PAUL, அந்த எல்லாம் கிறிஸ்டியன் பேரா தான் இருக்கு. இல்ல அது அப்ப நம்ம அதை எடுத்துக்க முடியாது இல்லையா? ஆமா, அதான் சொல்றேன். அப்போ நம்ம பால் ஜான் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கவனமா இருக்கணும். அது நம்ம அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. கரெக்டான உபசீர்கங்களான்னு பாத்துக்கணும். சும்மா ஜென்ரலா நெட்ல எடுக்கிறது நம்ம பாலுங்கிறது வந்து இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு பிறகு வந்த பால், அந்த வந்து கேத்தலிக் புரோட்டஸ்டன்டா மாத்துனாங்க. அந்த கதைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஓகே ஓகே. இது சில பேர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்றாங்க. பட் அல்லாஹ் ஆலம் நம்ம ஆமா, சரி அப்ப நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ அல்லாஹ் வந்து 3 பேர் அனுப்பி வச்சான், அதோட நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இது ஒண்ணு என்ன அப்படின்னா,
சத்திய பணி, அதாவது ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணி என்றைக்குமே முடங்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக சப்போர்ட்டிவா இன்னொருத்தவங்கள நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலான்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. மார்க்க பிரச்சாரங்கள் செய்யும் போது, மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது இன்னொருத்தவங்கள நமக்கு வந்து துணைக்கி. சோ அல்லாஹ் வந்து ஏற்படுத்தினான் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுறான். நம்ம இதை எப்படி புரிஞ்சு கொள்றோம்னா, நம்ம தாவா செய்யக்கூடிய காலத்திலையும் சப்போர்ட்டிவா இன்னொருத்தவங்களை நம்ம சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். ரெண்டாவது, இதுல வந்து இன்னா இலைக்கும் முர்சலூன் அப்படின்னு சொல்லி அந்த மூவரும் சேர்ந்து வந்து ஒரே அணில சொன்னதை பார்த்தா எப்படின்னா, அவங்க வந்து ஈமான்ல உச்சகட்டமான ஒரு நிலையில, அதே மாதிரி அவங்களுக்கான பொறுப்புகள், அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை அவங்க உன்னதமா மதிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ ஒரு நல்ல செய்தி இருக்கு, ஒரு உண்மையான விஷயம் இருக்கு அப்படின்னா, அதை வந்து ஒரு 2, 3 சான்றுகளை வச்சு நம்ம சொல்லும் பொழுது மனிதன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஓ, இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்களே, இறைவன் அப்படின்றது யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கான தன்மைகள் என்ன, அவன் என்னென்ன செய்யறான் அப்படின்னும் போது சான்றுகள் அடுக்கடுக்காக கொண்டு வரும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்பகத்தன்மை வந்து இன்னும் அதிகமாயிருது. சோ அப்போ இந்த ஊர்வாசிகள் அப்படி இருந்துமே அவங்களுக்கு பலன் தரல. ஒரே ஒரு காரணம் தான், அவங்கள்ட்ட இருந்த அந்த கண்மூடித்தனமான பிடிவாதம், அதே மாதிரி முன்னோர்களை வந்து அப்படியே ஃபாலோ பண்ற இந்த இதெல்லாம் இருந்ததுனால அந்த தூதர்கள் சொன்ன நல்ல ஆதாரங்கள் எல்லாமே வலுவான ஆதாரங்கள், அல்லாஹ்வை பற்றிய, தௌஹீதை பற்றிய செய்தி எல்லாத்தையுமே நிராகரிச்சாங்க அப்படின்றதுதான் வந்து பார்க்க முடியுது. சோ இதுல நம்ம என்ன பாக்குறோம், எல்லாருமே ஒரே அணியில நின்னு பேசணும், அவங்க தனியா இவங்க தனியான்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தாவா செய்யறதை விட ஒரே அணியில இருந்து இஸ்லாம் அப்படின்ற ஒரே இதுல எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அது இன்னும் வந்து ஆணித்தரமா எதிரில இருக்கிறவங்களுக்கு புரியும் அப்படின்ற செய்தியை நம்ம வந்து இதுல தெரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்களேன், தாவா செய்யக்கூடிய இந்த தூதர்கள் 3 பேருமே வந்து சமுதாயத்திலேயே ரொம்ப சிறுபான்மையினரா, ரொம்ப கம்மியானவங்களா இருக்கிறாங்க, பலவீனமானவர்களா இருக்கிறாங்க. ஆனா சத்தியவாதிகள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய தூதர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க எண்ணிக்கையை வச்சு எப்பயுமே அவங்கள எடை போட்டுறக்கூடாது. சோ தூதர்கள் அப்படின்னு வர்றவங்க இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னு தாவா செய்யறவங்க எண்ணிக்கையை வச்சு அவங்க கம்மியா தெரியலாம், ஆனா முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. சோ எண்ணிக்கை எதிரில இருக்கவங்க இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவ்வளவு பேர் இருக்காங்களே, அப்ப அது எப்படி சொல்றது, இது எப்படி சொல்றது அப்படின்ற இது. இப்போ எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆட்களும் தேவை, எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு தைரியமும் நமக்கு தேவைன்றத இதுல வந்து தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ நமக்கு வந்து எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஒரு இஹ்லாஸான எண்ணத்தோடு உழைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில அவனுடைய ஆதரவு, அவனுடைய அந்த வலிமையான தஅசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர்களை கொண்டு உதவி செய்யறது போன்ற நிறைய விஷயங்களை செய்வான் அப்படின்ற செய்தியை இந்த வசனத்துல நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடியுது. சோ இதுல ஆஹ் இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நன்மைக்காக, நீதிக்காக போராடக்கூடியவங்க. இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்த்து வந்து முஸ்லிம் சமுதாயம் வந்து போராடிட்டு இருக்கு, எனக்கு நீதி கிடைக்கணும் இந்த விஷயத்துல, குறிப்பாக இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை கண்டு அதுல எனக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அதுல நம்ம பார்க்க முடியுது, எல்லா இயக்கம் சார்ந்த மனிதர்களும் சரி, எல்லாருமே சரி, இன்னைக்கு வந்து அந்த விஷயத்துல ஒன்றுபட்டு நிக்கிறாங்க. சோ அது ரொம்ப முக்கியமானது. சமூக பிடிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்கள் அவங்களுக்குள்ள எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கும், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. அது எல்லாமே கலைந்து விட்டு ஒரு நீதிக்காக, ஒரு நன்மைக்காக எல்லோருமே ஒரே அணியில திறந்து நிக்கணும். ஸோ அந்த தூதர்கள் எப்படி மூவரும் சேர்ந்து ஒரே அணியில நின்று பேசினாங்களோ அந்த மாதிரியான ஒரு தன்மை நம்ம இடத்துலயும் வரணும் அப்படின்றத நம்ம வந்து ஆஹ் பார்க்க முடியுது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய எச்சரிக்கைகள் நிறைய பேர் வந்து செய்யறாங்க. அது எல்லாமே வந்து கண்டு கொள்ளாம போயிடக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதை வந்து நிராகரிக்க கூடாது. இவங்க எல்லாம் பொய்ப்படுத்தினாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்றத இதுல வந்து தெரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயத்த செய்யறாங்க, ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப், நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு அதை செய்யலாம். இப்போ நேரடியா உதவி செய்யாட்டியும்
அதை செய்பவருக்கு மூன்றாவது நபராக ஒரு ஹெல்ப் அல்லது ஒரு ஆதரவு தருவது அப்படின்றது ஒரு ஒரு வழிமுறையாகும் அப்படின்றது இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون. இதுல நமக்கு மெயினான படிப்பு என்னன்னா, அதை ஞாபகப்படுத்துறான்ல. நான் 2 ரசூல்மார்கள் அனுப்பும்போது அவங்க நிராகரிச்சாங்க. திருப்பி எல்லாம் சான்ஸ் கொடுக்குறான். 3வது ஒரு நபி மாதிரி அனுப்புறான். அப்போ ஒன்றும் தண்டிக்கல அல்ல. இது வரைக்கும் எல்லாம் வந்து பொறுமையா எல்லாம் அல்லாவுடைய ஒரு அஸ்மால் ஹுஸ்னால அல் சபூர்னு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? எல்லாம் வந்து பொறுமையா தான் இருக்கிறான், கருணையா தான் இருக்கிறான். ஓரளவு லிமிட்டுக்கு மேல அவளு எல்லாம் எப்போ லிமிட் வச்சிருக்கணும், அதுக்கு மேல போனாதான் அந்த மக்களை வந்து தண்டிக்கிறான். ஸோ இப்போ 2 பேரை அதை வந்து அப்படியே நிராகரிச்சாங்க. கத்தபூகுமா காஃபீர் பொய்ப்படுத்தினாங்க. பொய்ப்படுத்துறதுக்கும் நிராகரிச்சாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் இந்த இடத்துல கத்தபு காஃபீர் ரெண்டும் ஒண்ணுதான். நீங்களாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் கிடையாது, மார்க்கம் இது மறுமை கிடையாது, நாங்க இருக்கிறபடியே தான் இருப்போம் அப்படிங்கிற மூதாதையர்கள் செஞ்ச மாதிரி இருப்போம். அது எல்லாம் அந்த குரான்ல வர மெயின் கரெக்ட்ஸே அதான் இல்லைங்களா? நபிமார்களை வந்து நிராகரிச்சாலோ பொய்ப்படுத்தினாலோ என்ன பண்றாங்க, அல்லாவுடைய தௌஹீத எப்போ நிராகரிக்கிறாங்களோ அப்போ என்னென்ன தண்டனை அப்படிங்கிற பத்தி அல்லாஹ் குரானை திருப்பி சொல்றான். இது அதான் சொல்றான். 2 பேரும் அம்சம் பலப்படுத்தின அசஸ்னா அப்படிங்கிறாங்க. அசஸ்னா பலப்படுத்துறது. ஸோ டீம் ஒர்க் எல்லாம் வந்து டீமை சேர்க்கிறான். நல்ல விஷயங்கள்ல வந்து சில பேர் எல்லாம் சேர்ப்பான். ஸோ இதுல நமக்கு என்ன படிப்பினை? ஒரு அநியாயம் நடக்கும்போது, என்ன ஒரு தவறுகள் நடக்கும்போது, ஒரு ஈவன் தாவா பணிகள் அப்படிங்கும்போது ஒரு குழுவா சேர்ந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம தனியாகவும் செய்யறது அலமதுல்லா. சிக்காலன் இன்னொரு இடத்துல சொல்லுவான், இங்க வந்து தனியாவோ அதுக்காக நம்ம வந்து காரணம் சொல்லிட்டு கூடாது. ஆளுங்க இல்லை இன்னும் காரணம் சொல்லிட்டு கூடாது. போய் அவங்களுக்கு உதவி செஞ்சா இன்னும் நன்மை. ஒருத்தர் போய் தனியா போய் ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் போய் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒருத்தங்களை வந்து தாவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒருத்தங்க வந்து தவறு செஞ்சா அதை போய் தட்டி கேட்கிறாரு அப்படின்னா அவருக்குள்ள நன்மை கொடுப்போம். இன்னும் நம்ம அவருக்கு உறுதுணையா இருந்தா அந்த நன்மை நமக்கும் நிறைய கூட கிடைக்கும். ஸோ அதோட வலு கூடும். ஸோ இதுல வந்து நமக்கு அந்த நல்ல விஷயங்கள்ல நம்ம இணைந்து ஒற்றுமையோட செயல்படணும். நல்லா தவக்கல் வச்சு நம்ம செஞ்சா அந்த அந்த இன்ஷால்லா அந்த அதுக்குள்ள கூலியா எல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிறத நம்பி ஒரு இதுல இருக்கிற ஒரு லெசனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ்பெஷலா அதான் இதெல்லாம் இப்போ படிப்பினைகள். இத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. குரான்ல எவ்வளோ நபிமார்களை பத்தி சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்த கதையை சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த கதையை பத்தி சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதையை பத்தி சொல்றான். கதை கிடையாது, சரித்திரங்கள், உண்மையில் நடந்த விஷயங்கள் இல்லையா? நமக்கு அவங்களுக்கு 3 நபிமார்களை தான் அமைச்சான், 3 ரசூல்மார்களை தான் அமைச்சான். குரான்ல வந்து நமக்கு எத்தனையோ நபிமார்களை ரசூல்மார்களை பத்திய சரித்திரங்களை சொல்லி காமிக்கிறான். ஸோ நமக்கு அவங்களோட அதிகமான ரசூல்மார்கள் நமக்கு அமைச்சிருக்கான்னு தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன பிசிக்கலா அனுப்பலண்டா கூட குரான் மூலமா எல்லாம் அமைச்சிருக்கான் இல்லையா? நம்ம படிக்கிறோம். எத்தனையோ நபிமார்களை பத்தி துல்கர்னனை பத்தி படிக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை படிக்கிறோம், நல்லவங்களை பத்தியும் படிக்கிறோம், கெட்டவங்களை பத்தியும் படிக்கிறோம், ஃபிரௌனை பத்தி படிக்கிறோம், காரூனை பத்தி படிக்கிறோம். இதையும் படிச்சும் நம்ம வந்து நிராகரிக்கிறது, குஃப்ர்ல இருக்கிறது, ஷிர்க்ல இருக்கிறது, பெரும்பாவங்கள் செய்யறதும் ரொம்ப கவனமா இருக்கணும். அறியாமையில செஞ்சுட்டா ஓகே, உடனே தௌபா செஞ்சிடணும். இல்லைன்னா அது செய்யறவங்களுக்கு நம்ம இந்த குரானை எடுத்து எத்தி வைக்கணும், இந்த ஆயத்துக்களை எத்தி வைக்கணும். ஸோ அதனாலதான் எல்லாம் இந்த குரானை கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் மிகச்சிறந்தவன் நல்லா சொல்றோம். அவங்களும் போய் வந்து யாரும் கத்துக் கொடுக்கலன்னு போய் எல்லாரும் சொல்ல முடியாது. பட் நம்மளையும் கேட்பான், நீ சொன்னியான்னு கேட்பான். ஃபுல்லா பேலன்ஸ்.
ஒருத்தன் தவறு செஞ்சானே, ஒருத்தன் நீ ரோட்ல இந்த மாதிரி உனக்கு உனக்கு கீழே உனக்கு உன் கண்ட்ரோல்ல உன்னால முடிஞ்சிருக்குமே, செஞ்சிருந்தா அவனுக்கு வந்து ஒரு ஹிதாயத்து கிடைச்சிருக்குமே, ஏன் நீ செய்யல அப்படின்னு நாலு கேள்வி கேட்பான். ஸோ நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இயக்கங்கள் என்ன இருந்தா நம்ம அதில் ஒன்றிணைச்சு கொண்டு என்ன எல்லாம் ஒரு காமன் கோலுக்காக ஒரு ஈகோ இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒரே குரல்ல இங்க போனீங்கன்னா, இப்போ 2 பேர் 2ங்கிற இடத்துல 3 பேர் சேர்ந்துட்டா அங்க சைத்தான் வந்துருவான். என்ன, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ தலைவரா, நான் தலைவரா. ஒரே குரல், ஒரே மிஷன். அது வந்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சே உருவாகுது. ஒரு குழுன்னு ஆரம்பிச்சுட்டாலே, என்ன அதுக்குள்ள அதுவெல்லாம் எல்லா குரான்ல சொல்லுவான். குழு எப்படி இருக்கணும்? எப்படி ஒருத்தங்க வந்து சபையில எப்படி நடந்துக்கணும்? அப்படிங்கிற பத்தி ஆயத்துக்கள்லாம் நிறைய வருது. ஸோ நம்ம வந்து ஒரு சைத்தான்லாம் வந்துராம நம்ம ஒரு குழுவா, டீமா சேர்ந்து செயல்படணும். அதுல வந்து ஒரே குரல்ல அதான் சொல்றாங்க. எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. ஃபகாலு எல்லாருமே சேர்ந்து ஒரே குரல்ல சொல்றாங்க. முர்சலூன். நான் முர்சலோட தலைவரு, இவர் முர்சலோட அசிஸ்டன்ட், இவர் முர்சலோட ஜூனியர்னு சொல்லல. என்ன, நாங்க எல்லாருமே முர்சலூன். நாங்க எல்லாருமே நபித்துவத்தை சொல்ல வந்திருக்கிறோம். என்ன அப்படின்ட்டு இவர் வந்து வயசானவரு, 60 வயசு முதிர்ச்சி அடைஞ்ச முர்சலூன், 50 வயசு நான் எனக்கு முர்சலூன், 40 வயசு முர்சலூன் சொல்லல. இவர் வந்து மக்கால ஓதிட்டு வந்த முர்சலூன், இவர் மதீனால ஓதிட்டு வந்த முர்சலூன், இவர் தேவபந்துல ஓதின முர்சலூன் சொல்லல. என்ன, ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த ஈகோலாம் விட்டுட்டு நான் ஒரு காமன் கோல் வந்துட்டா இந்த பிரஸ்டீஜ்லாம் இல்லாம நான் எல்லாம் சேர்ந்து ஒரே குரல்ல பாடுபடணுங்கிறது அல்லாஹ் சொல்றான். அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிறேன். நம்மளும் ஒரு நல்ல விஷயத்துல வந்து ஒரு ஒரு பெருமை வந்துடாம, நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளான்னு வந்துடாம, நம்ம காரணத்தை மறந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா சில இயக்கங்கள் 2ஆ பிரிஞ்சு போயிருது. தாவாக்கான ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைல 2ஆ பிரிஞ்சு போயிடுறாங்க. சைத்தா பிரிச்சு விட்டுறான் அதை. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அதான் ஹதீஸ் இருக்காமே, என்னுடைய உம்மத்து வந்து ஒரு 74 பிரிவாவது பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? 72. 22. ஒரு குரூப் தான் வந்து சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த குரூப்ல நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.